45,000 ஓடின வண்டியை தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஃபுல் ஃபாகியாக தான் கைஸ் இருக்குது. சென்னையே ஒரு ஃபாகியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் மாதிரி இருக்கா. இந்த ஹைவே ஃபுல்லாமே எனக்கு சம்பவமான ஹைவே தான் கைஸ். நான் இப்போ வந்து மாஸ்க் வந்திருக்கேன், ப்ரேயருக்காக. ஹைவேல போய் ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். கலர்ஃபுல் ஸ்கையும் பக்கத்துலேயே ஒரு லேக்கு, அப்படியே ஒரு பிரிட்ஜ் வியூ ஃபாகாக இருக்குது. ஃபுல்லாமே 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் போகிற வண்டி எல்லாமே பாருங்க 60 தான் போகுது. இப்போ நான் வர வழி ஃபுல்லாமே ஃபுல் போலீஸ் கைஸ். என்னென்ன புரியல. ஒரு இந்த ஹைவே ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது கைஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, வெண்ணா மாதிரி இருக்குது இந்த ரோடு. இங்கே பாருங்கள் பைக்கு, நான் ஸ்கூட்டர் பாருங்கள். நம்ம ஆக்சஸை இந்த லைனில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 99 கிலோமீட்டர். காஃபி வந்துட்டோம். சாக்லேட்ஸ் எதாவது வச்சுக்கோங்க கைஸ், அது வந்து தூக்கம் வர்றதை வந்து தடுக்கும். கொஞ்சம் தெளிவாக ஓட்டலாம். சிஎம் வராங்கன்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. சிஎம் அங்கே சாப்பிட வராங்கன்ட்டு. சார் விடலை சார், அங்கே வண்டி நூற்றோடுமா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை. என்ன பார்க்க போகிறோன்னா ரைடு தான். 500 கிலோமீட்டர் ரைட். அதுவும் இந்த வண்டியில் Axis 125ல மார்னிங் விடிய காலில் நடுவில் தான் இப்போ என்ட்ரு எடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வீட்டில் எடுக்க முடியல. பாருங்க, Axis 125ல 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம போக போகிறோம். இந்த கான்டென்ட் என்னன்னா, அதாவது நம்ம சாமானிய மக்கள் வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் தான் போயிட்டுருப்பாங்க சென்னை டு கோயம்புத்தூர். ட்ரெயினும் பஸ்ஸும் கிடைக்காத நேரத்தில் வந்துட்டு பைக்கில் போகலாமா அப்படின்றத யோசிப்பாங்க. ஆனால் நிறைய டைம் வந்து போகாமல் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அதான் இந்த வீட்டோட கண்டென்ட்டு. அதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூட்டியில், டெய்லி டிரைவரான ஸ்கூட்டியில் போக முடியுமா அப்படின்றத இந்த கண்டென்ட்டு. நம்ம வந்து சேஃபாகவும் பட்ஜெட்டாகவும் எவ்வளோ நேரத்தில் போக முடியும், எவ்வளோ பட்ஜெட்டில் போக முடியுன்றத கண்டினியூ பண்ணுறேங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விளாக் போகும்னு நம்புகிறேன். எல்லோரும் பாருங்கள். Axis 125ல நம்ம 500 கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம். சென்னை டு கோயம்புத்தூர் நம்ம Axis. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸான இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர் 26 ஷார்ப்பாக 6 மணி ஆகுது. இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோன்னே நான் இன்ட்ரோவில் வெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பட்ரவாக்கம். இந்த ரைட்டில் இப்போ வந்து பெட்ரோல் நம்ம அடித்தது 335 ஃபுல் டேங்க் ஆகிருக்கு. அண்டு முன்னாடியே கொஞ்சம் பெட்ரோல் நேற்று சர்வீஸ் விடும் போது இருந்தனால இப்போ இவ்வளோ அடிச்சிருக்கோம். ஒரு 500 ஆகுங்க இந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க் போனேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு. இதுதான் நம்மளோட ஸ்டேட்டஸு. ரைடோட கடைசியில் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே இருக்கோம்னா பட்ரவாக்கம் பிரிட்ஜு, ஆவின் பிரிட்ஜு. எப்பயுமே நம்ம ரைடை எண்ட் பண்ணுற இடம் இதுவாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. இப்போது இந்த கலர்ஃபுல் ஸ்கையும் இந்த வியூக்காக தான் இப்போ நான் உங்களை இப்போது ஃபுட்டேஜ் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு லேக்கு, அப்படியே ஒரு பிரிட்ஜ் வியூ ஃபாகாக இருக்குது. ஃபுல்லாமே தூரத்தில் இருக்கிறதுல தெரிய மாட்டேங்குது. வெயில் ஸோ இது ஸ்கை பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாயிருக்கு கலரு. வெளிச்சம் வந்துட்டு இப்போ தான் விடிஞ்சிட்ருக்கு. வாங்க கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நம்ம ஹைவேக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஏரியாவிலேருந்து வீடெல்லாம் தாண்டி ஏரியாலாம் தாண்டி இப்போ ஹைவேக்கு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:23 AM. ஃபுல் ஃபாகியாக தான் கைஸ் இருக்குது. சென்னையே ஒரு ஃபாகியாக இருக்குது. அப்படி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இப்போ தூரமான இடத்துல தான் ஃபாகியாக தெரியுது. கிட்ட இருக்கிறதுல கிளியராக தெரியுது. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபாகியாக தான் எனக்கு தெரியுது. இப்போது
நம்ம இப்போ வந்து எந்த ரோடு வரைக்கும் நம்ம இந்த ஹைவேல ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம்னா உளுந்தூர்பேட்டை. அது வரைக்கும் நம்ம இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக தான் போக வேண்டியதாக இருக்கும். அது வந்து நான் என்னன்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் ஆன சென்னை போரூர் டோலில் தான் கைஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டோல் ஏர்லி மார்னிங் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் எத்தனை டோல் வரப்போகுதுன்றத பார்ப்போம். கிலோமீட்டர் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 45,682. இப்போது நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். 45682 வண்டியோட கிலோமீட்டர். ஊருக்கு போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 45,000 ஓடின வண்டியை தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம 500 கிலோமீட்டர் ரைடுக்கு எப்படி இதை பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றத நம்ம கண்டிப்பாக பிரேக் விட்டு தான் நான் போவேன். நல்லபடியாக போகுன்ற நம்பிக்கையோட போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் இதை சொல்லியே ஆகணும். இது நம்ம வந்து போரூர் டு தாம்பரம் இந்த ஹைவே ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது கைஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வெண்ணா மாதிரி இருக்குது இந்த ரோடு. பாட் ஹோல்ஸே பார்க்க முடியல கைஸ். இதை நான் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நான் வந்து லாஸ்ட் ரைட் பண்ணும் போதெல்லாம் இந்த ரோடு மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை. இந்த தாம்பரம் ரோடு நான் நைட்டு ரைட் பண்ணேன் என்னோட தானவஸ் வண்டியில். இந்த ரோடு வந்து செம்ம கிளியராக இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக ஓட்ட முடிஞ்சு. பாட் ஹோல்ஸே இல்லை கைஸ். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த போரூர் டு தாம்பரம் ஹைவே. நம்ம இப்போ சதர்லேண்டு கிட்டே இருக்கோம். வேணிட்டே தான் தப்பாக சொன்னேன். பாருங்க கைஸ், எவ்வளோ வண்டி. மணி இப்போது 7 o'clock ஆயிடுச்சு. நிறையா வண்டி கைஸ். சிக்னல் எல்லாம் போடுறாங்க. நிறையா பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். நம்ம ஏரியாலாம் விட இந்த சதர்லேண்ட் கிட்ட தாம்பரத்தில் நிறையா பேர் ஆக்டிவ் ஆகிடுறாங்க சீக்கிரமாக. இதுதான் நான் பதிவு பண்ண வேண்டியது கைஸ். டிராஃபிக்காக இருக்குது கைஸ். இந்த 7 மணிக்கு போயிட்டு நிறையா வண்டி வந்துட்டுருக்கு கைஸ். முடியல, கடுப்பாகுது. சென்னையை விட்டு போகிறதுனா டிராஃபிக்கோடு தான் போகணும் போல இருக்கே. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நீங்கள் இப்போ பார்க்கறதோட நிறையா வண்டி போயிட்டுருக்காங்க அங்கே இங்கேயும் கைஸ். இந்த உளுந்தூர்பேட்டை ஹைவே, சென்னை டு உளுந்தூர்பேட்டை ஹைவே வந்துட்டு நம்ம 4 ஊர் கடந்து போகணும். காஞ்சிபுரம், திண்டிவனம், அப்புறம் விழுப்புரம் அண்டு உளுந்தூர்பேட்டை. இந்த 4 ஊர் தாண்டி போகணும் கைஸ். நம்ம ரைட் எடுக்கிறதுக்கு வந்து கோயம்புத்தூர் சேலம் ஹைவே பிடிக்கிறதுக்கு இந்த 4 ஊர் கடந்து போகணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கோயம்புத்தூருக்கு 450 கிலோமீட்டர்ஸ் உள்ளன. இப்போ வேறு ஒரு கிராசிங் போர்டில் ஒன்று பார்த்தேன். இன்னும் 450 கிலோமீட்டர். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸே முடிச்சிருக்கோம். ரைடோட செகண்ட் டோலான பேரனூர் டோல் வந்துட்டோம். இதோட நம்ம செங்கல்பேட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செகண்ட் டோல் பேரனூர். நிறைய பேர் நிற்கிறாங்க கைஸ். ஊருக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க போல இருக்குது. இப்போ நான் வர வழி ஃபுல்லாமே ஃபுல் போலீஸ் கைஸ். என்னென்ன புரியல. ஒரு சிக்னலுக்கு ஒரு 5-6 போலீஸ் நிற்கிறாங்க. ஏன்னா தெரியல. டெய்லி நிற்பாங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனால் இன்றைக்கி மட்டும் நிற்கிறாங்கன்னா எதுக்காக நிற்கிறான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம செங்கல்பேட்டுக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ செங்கல்பேட்டு ஹைவே ஸ்டார்ட் ஆனது வந்து இங்கே ஸ்டார்டிங் ஃபுல்லாக இங்கே 2 லைன் தான் இருக்குது. 2 கார் தான் கைஸ் போக முடியுது. இங்கே பாருங்கள், பைக்கு நான் ஸ்கூட்டர் பாருங்கள். நம்ம ஆக்சஸை இந்த லைனில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு இப்படி ஸ்டார்டிங்கில் இருக்குது செங்கல்பேட்டு. பார்த்து வாங்க கைஸ். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னுட்டு டிராஃபிக் வந்துருச்சு. செங்கல்பேட்டு தாண்டி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் டிராஃபிக் கைஸ். என்னாச்சுன்னு தெரியல. இல்லை 500 மீட்டர்ஸ் டிராஃபிக் ஆயிடுச்சு. இன்னும் முன்னாடி பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் தெரியுது. இந்த பாலனால் ஸ்லோவாக ஓட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பாலத்தில் ரோடு சரியில்லை கைஸ். அதனால் எல்லாம் ஸ்லோவாக ஓட்டுறாங்க. அதனால தான் டிராஃபிக்காக இருக்குது. இப்போ தான் புரியுது. இந்த பாலத்தோட ரோடு நல்லா இல்லை. அதனால் ஸ்லோவாக ஓட்டுறாங்க போல் எல்லோரும். இது என்ன பாலம்? பிரிட்ஜு கீழே வந்துட்டு பலர் ரிவர் போகுது. இந்த பிரிட்ஜினால் தான் டிராஃபிக் ஆச்சு. பலர் ரிவர் கீழே போகுது அந்த பிரிட்ஜு. செங்கல்பேட்டு பலர் ரிவர் கீழே. ஓகே, பலர் ரிவருக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜினால டிராஃபிக் ஆச்சு. கேஸ் 99 கிலோமீட்டர் காஃபி வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:18
8:18க்கு 99 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு டீ பிரேக் எடுக்க போகிறோம். ரெண்டாவது 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் வந்துட்டோம். இங்கே குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். தூக்கமாக வருது. ஸோ குடிச்சிட்டு சாக்லேட் வாங்கிட்டு, சாக்லேட்லாம் சாப்பிட்டா தான் கரெக்டாக தெளிவாக இருக்கும். சாக்லேட் கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரைவ் சாப்பிட்டா வச்சுக்கோங்க. நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு பிரேக்கு இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம இந்த 2 தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கோம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் மேண்டிட்டரியாக எப்பயுமே லாங் ட்ரைவ் சாப்பிட்டோம் சாக்லேட்ஸ் எதாவது வச்சுக்கோங்க கைஸ். அது வந்து தூக்கம் வர்றதை வந்து தடுக்கும். கொஞ்சம் தெளிவாக ஓட்டலாம். காஃபி பிரேக் முடிச்சிட்டோம். இது நம்ம 3rd டோல், ஆத்தூர் டோல் ஆர் மதுரை தாங்க இந்த ஏரியா. 100 கிலோமீட்டர்ஸில் வர டோல் நம்மளோடது. கைஸ் இன்னும் விழுப்புரத்துக்கு 39 கிலோமீட்டர். நம்ம திண்டிவனம் டவுனில் தான் இருக்கோம். அண்டு இந்த சாக்லேட் எடுத்து, ஐயோ கீழே வந்துச்சு, 2 சாக்லேட் கீழே வந்துச்சு. இதை எடுத்து நம்ம பேக்கெட்டில் வைக்க போகிறேன் கைஸ். இது ஒரு வாட்டி திறந்து நின்று எடுக்க முடியல. அதனால் பேக்கெட்டில் அப்படியே கொட்டி வைக்க போகிறேன். கொட்டிட்டு அப்படியே ஒன்று எடுத்துக்க போகிறேன். அதுக்காக தான் நிறுத்தினேன். இந்த மாதிரி சாக்லேட் போடுறது எதாக இருந்தாலும் நின்றுட்டு பண்ணுங்க கைஸ். அதான் சேஃப்டி. ரன்னிங்கில் பண்ணாதீங்க, அது சேஃப்டி கிடையாது கண்டிப்பாக. புதுச்சேரிக்கு இங்கே கீழே தான் இருக்குது வழி. முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை ரோடு வந்துச்சு. இப்போது பாண்டிச்சேரி ரோடு வந்திருக்கு. என்னோட NH45யோட கருத்து என்னென்னா, என்னைய மாதிரி சைட் மிரர்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க. ஏன்னா நானே ஒரு ஜர்க்கு உடம்பா, அதனால் என் பக்கத்தில் வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கார் கிராஸ் ஆகும்போது நம்ம வேறு ஆடிக்கிட்டு இப்படி டக்குன்னு ஒரு ஜர்க் ஆயிடுவேன். அதனால் சைட் மிரர் இல்லாமல் ஓட்டாதீங்க. அதுவும் என்ன மாதிரி ஜர்க்காக வந்து கண்டிப்பாக சைட் மிரர் இல்லாட்டி ரொம்ப ஜர்க்காவீங்க. ஸோ அதை மாட்டிட்டு ஓட்டுங்க. அதுதான் இந்த NH45யோட கருத்து. 4th டோலான உளுந்தூர்பேட் வந்துட்டோம். 9:41 உளுந்தூர்பேட் 4th டோல் வந்துட்டோம். ஜாலி. இப்போது நான் வந்து டிஃபன் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம டிஃபன் பிரேக் தான் எடுத்துருக்கோம். உளுந்தூர்பேட்டை டோல்கிட்ட வண்டி இதுதான் நிற்குது. செகண்ட் பிரேக் இதுதான், ரைடோட செகண்ட் பிரேக். நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எக் தோசை ஒன்று, நார்மல் தோசை ஒன்று, 100 ரூபா ஆச்சு. நம்ம 99 கேஃபேல ரேட் சொல்ல மறந்துட்டேன். அங்கே வந்துட்டு 125 ஆச்சு. சாக்லேட்டு, காஃபி, ஒரு கான் வாங்கியிருந்தேன், அது வந்து 125. பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் இதில் தான் செலவானது. கைஸ் சிஎம் வராங்கன்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க கைஸ். சிஎம் அங்கே சாப்பிட வராங்கன்ட்டு. ரோட்டில் இடம்லாம் இருக்குது கைஸ். ஃபுல்லாக ஹைவேவே க்ளோஸ் பண்ணி விட்டு எல்லா பக்கம் நிற்க விட்டானுங்க பாருங்க கைஸ். ஃபுல்லாக ஆம்புலன்ஸு, ஒரு 10 வண்டி பின்னாடி ஃபுல்லாக ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி ஹைவேவே காலியாக இருக்கும். இங்கே சாப்பிட இப்போ வந்தனால தான் இப்போ மாட்டிக்கிட்டு 15 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே எல்லாரையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சு, யாரையுமே அலோவ் பண்ணல. பெட்ரோலோட அப்படியே முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டாங்க. சென்னை டுவர்ட்ஸ் உளுந்தூர்பேட்டை வரும்போது அங்கே நிறுத்திட்டாங்க ஃபுல்லாமே. இப்போ முன்னாடி அங்கெல்லாம் வண்டி போயிடுச்சு. சிஎம் வண்டி, சிஎம்ஏ எல்லோரும் போயிட்டாங்களா? ஓகே போகலாம். எனக்கு என்னவோ ரோட்டில் இங்கே பக்கத்தில் நிற்கக்கூடாது கூட ஓகே, ஆனால் ஃபுல் இந்த சைடே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணும்போது தான் கைஸ் கடுப்பாக. ஹைவேலே போகக்கூடாது தான், கீழே டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டு பேத்துறாங்க. அப்படி என்ன கைஸ் பொதுமக்கள் என்ன கைஸ் பண்ண போகிறாங்க எனக்கே புரியல. கடுப்பாகுது. பொதுமக்கள் தான் ஓட்டே போடுறாங்க, அவங்களே விட மாட்டுறாங்க. ஹைவேல கீழே போயிட்டு நீங்கள் ஹைவே இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. சேட் சைட் ஆஃப் கடுப்பாக இருக்கு கைஸ். இப்போ நம்ம எதை கிராஸ் பண்ணுறோன்னா தென்பிண்ணை ரிவர், அந்த பிரிட்ஜு தான். ஆனால் காலியாக இருக்குது, தண்ணி கொஞ்சோண்டு இடத்துல தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜு நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் கிராஸ் பண்ணும்போது விடிய காலம் ஒரு 6 மணி டைம் நான் வந்துட்டு நம்ம தானோஸில் கிராஸ் பண்ணும்போது இந்த பிரிட்ஜு ஞாபகம் இருக்குது எனக்கு.
கைஸ் நம்ம ரைடோட 5th டோல் செங்குறிச்சி டோல் பிளாசா திண்டிவனத்தில் இருக்கோம் கைஸ். 200 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் 5:04 PM 5:04 நம்ம ஈவினிங் போயிடுவோன்னு காட்டுது. எனக்கு ஆஃப்டர்நூன் ப்ரேயர் வேறு இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேனால், ஜும்மா போகணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இது நம்ம இப்போது திண்டிவனம் டோல் செங்குறிச்சி கிராஸ் பண்ண போகிறோம். 6 மணிக்கு கிளம்பணும். இப்போ 11:16 200 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கோம் கைஸ். போன டோல் வந்து உளுந்தூர்பேட்டை டோல்னு போட்டிருந்துச்சு. ஆனால் மேப்பில் வந்து இந்த ஏரியா தான் உளுந்தூர்பேட்டைன்னு இருக்குது. இது செங்குறிச்சி இங்கே பாருங்கள், உளுந்தூர்பேட்டை இங்கேன்னு காட்டுது. ஆனால் முன்னாடி 3rd டோல்லையும் எனக்கு உளுந்தூர்பேட்டைன்னு எனக்கு வந்து 4th டோல்லையும் உளுந்தூர்பேட்டைன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. யாராவது தெரிஞ்சால் எனக்கு கிளியர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ரைட்டு கைஸ், இன்னி கொஞ்சம் தூரத்தில் நம்ம வேப்பூர் ரோடு வந்துடும். கள்ளக்குறிச்சி ஜாயிண்ட் ஆகிற ரோடு. இந்த போர்டு கொஞ்சம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம 5th டோல் திண்டிவனம் தாண்டி போர்டு பார்த்தீங்கன்னா சேலம் ரைட்டுன்னு அவங்களே கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ரைட் சைட் 128 கிலோமீட்டரில் சேலம். இது வழியும் போகலாம். இது வழியாக தான் கைஸ் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் இந்த ரோடு வழியாக தான் வந்தோம். இந்த ரைட் சைட் ரோடு சேலம் வழியாக. இங்கே ஃப்ளாக் போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளாகோடு போக சொல்லிச்சுன்னா இப்படிக்கா போவேன். போகாத ரூட்டில் இப்போ போக போகிறேன் நான். கள்ளக்குறிச்சி வழியாக போக போகிறோம். டிராஃபிக்காக இருக்குது இங்கே. ரவுண்ட் ஆனதுனால டிராஃபிக்காக இருக்குது கைஸ். இந்த கள்ளக்குறிச்சி ரோடே விடமாட்டுறாங்க கைஸ். 1 hour கழிச்சு போகணுன்றாங்க. போக முடியாது போல் இருக்கே. லாஸ்ட் டைம் போன ரோட்டு வழியாக தான் போக முடியும் போல் இருக்குது. சார் விடலை சாராங்க. இவர் போகலான்னாரு 2 வீலரு. ஆனால் நம்மளை விடலை. கள்ளக்குறிச்சி வழியாக போக முடியாது போல். வேப்பூர் வழியாக ஆத்தூர் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் போகிற எல்லா வண்டியும் இங்கே ஏதோ ஒரு மீட்டிங், கட்சி மீட்டிங்காக ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறதுனால போக முடியாமல் இந்த ரோட்டில் வராங்க. இல்லாட்டி எல்லா வண்டியும் இப்போ போகிற ஃப்ரெண்ட் எல்லா வண்டியும் இப்போ நானும் உட்பட எல்லாமே கள்ளக்குறிச்சி வழியாக போக வேண்டியது. ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு புரியல. ஏன் இப்படி பொதுமக்களே விட மாட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். இன்றைக்கி ரைடு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸ்லாம் வரும்ல, ஒரு 3 days 5 days ஹாலிடேஸ் அப்போது எல்லாருமே ரோடு யூஸ் பண்ணும்போது டிராஃபிக் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகுது கைஸ் இன்றைக்கி. ஏன்னா அந்த மீட்டிங், அந்த பாலிட்டிக்ஸ் மீட்டிங் நடக்கிறதுனால வேறு ஊர் வழியாக அனுப்பிச்சி விட்றாங்க. எல்லாருமே ஒரே பக்கமே வராங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வண்டி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரவே வராது கைஸ். இந்த மாதிரி டைமில் கிளம்பாதீங்க. எப்பயுமே வந்து லீவ் டைமு, லீவு கண்டினியூஸ் லீவ் இருக்கா, ஏதாவது பாலிட்டிக்ஸு மீட்டிங் நடக்குதா, இன்னும் சில விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த மாதிரி ரோடுவேஸில் போங்க. ரோடுவேஸில் சீக்கிரம் போகலான்னு நினச்சி வந்து நீங்கள் ப்ரெடிட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி சுற்றி அமுச்சு விட்றாங்க. 1 hour ஆகுன்றாங்க கள்ளக்குறிச்சி ரோட்டில் போகிறதுக்கு. வெயிட் பண்ணி போங்கன்றாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இன்னி கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு ரைட் வரப்போகுது. இந்த அரசனூருக்கு அடுத்த ஏரியா கைஸ். செப்பாக்கம் அப்புறம் வேப்பூர் தான் வருது. வேப்பூரோட நம்ம ரைட் எடுக்கணும். உள்ளூர் ரோடு வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம சேலம் ஹைவேவை சொன்னல கைஸ். இங்கே இப்போ வந்து பின்னாடி 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் போகிற வண்டி எல்லாமே பாருங்கள் 60 தான் போகுது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு கைஸ். ஹைவே ஃபீலிங்கே இல்லை. ஒருத்தவங்க கூட 100 ஓட்ட முடியாது போல், 100 தொட மாட்டான் போல், அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஸ்பீட் லிமிட் 80 இருக்கும்போது 60 போகிற மாதிரி ஒரு நிலமை வரணுமா இந்த மாதிரி. ஸோ அதனால் என்றைக்கு நீங்கள் வரீங்கன்னு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. இன்னும் சேலம் 127 கிலோமீட்டர் நம்ம வேப்பூர் வந்துட்டோம். இந்த வேப்பூரோட லெஃப்ட் எடுத்து கீழே பிரிட்ஜ் ஹைவேல போய் ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். புரியல. இது வரைக்கும் ஹைவேல ஸ்பீட் கேம் இல்லை. இப்போ வேப்பூரில் மட்டும் இருக்குது. என்னென்னு எதுக்குன்னு புரியலையே. ஹைவே இறங்கி நேரம் வந்துடுச்சு. வேப்பூர் வந்துட்டோம்ல, வேப்பூரில் இறங்கி ரைட் எடுக்கணும் கைஸ். எல்லா வண்டியும் இப்படிக்காதான் வரப்போகுது இன்றைக்கி. அது மட்டும் தெரியுது. நான் இந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் ஆச்சரியமாக இருக்கும். என்ன நம்ம ஊர் ஃபேமஸ் ஆயிடுச்சோ, ஏன் நம்ம ஊரில் இத்தனை வண்டி வருது,
இது வராத வண்டியில் இத்தனை வண்டி வராது அப்படின்னு இந்த ஊர்க்காரங்களாம் யோசிச்சுருப்பாங்க, இந்த வேப்பூர் ஏரியாக்காரங்க. அந்த மாதிரி தான் கைஸ் பண்ணி விட்டாங்க. பாருங்க கைஸ், ஏதோ நார்மல் ரோடு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து காலியாக இருக்கும் கைஸ் இந்த வேப்பூர் ரோடு. இவனுக்கு ஏதோ ஒன் வே மாதிரி ஏறிட்டு இருக்கானுங்க கைஸ். ஃபுல்லாக காருக்காரனுக்கு இந்த லைன் இது வரைக்கும் வராங்க கைஸ். பக்கத்தில் கடை பேசிட்டு இருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 2 சைடும் சோளத்தோப்பு மாதிரி இருக்குது. ஒரு 5 ஃபீட்டுக்கு இருக்கும் போல், 5 ஃபீட்டு அளவுக்கு ஹைட்டில் சோளத்தோப்பு இருக்குது. நல்லா இருக்கு. 2 சைடும் மறைஞ்சிரும் போல், அதுக்குள்ளே போனால், அந்த தோப்புக்குள்ளே போனால் அந்த மாதிரி இருக்குது. ரைடோட 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:19, அதாவது 12:20 வச்சுக்கலாம். நம்ம 6 மணிக்கு கிளம்புனதில் 6 hours 20 minutes நம்ம 250 கிலோமீட்டர், அதாவது 50% ஆஃப் தி ரைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கேஸ். இனி நம்ம 5 hours காட்டுது இனி மேப்பில். ஸோ 5:20 காட்டுது. ஆனால் நம்ம ஒரு 6 hours இதே மாதிரி இதில் 5 hours காட்டுனதுலேயே போகலாம். ஆனால் நான் இனி ப்ரேயர் எனக்கு இனி ப்ரேயர் போகணும், ஸ்லோவாக நம்ம போகணும், வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம இனி ஒரு 6 hours மேலேயே கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ரெஸ்ட் எடுத்தே போகலாம் கைஸ். லெட்ஸ் கண்டினியூ த ரைட். அந்த 250 கிலோமீட்டரோட நம்மளுக்கு ஒரு டோல் வந்திருக்கு, இந்த ஊர்நாடு டோல். இது நான் லாஸ்ட் டைம் ஊர்நாடு டோல் சொன்னனால அதே தான் சொல்ல போகிறேன். இதுதான் எங்கள் ஊர்நாடு டோல். வேப்பூர்லேருந்து உள்பக்கம் வர ஊரில் வர டோல் இதுதான். இங்கே வந்து மான்கள் நடமாடும் போட்டிருக்கு, ஆனால் மான்களில் எதுவுமே நடமாடல. கீழ்கொப்பம் இதுதான் நான் நினச்சேன், தப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தேன். கீழ்குப்பம் டோல் பிளாஸா, இந்த ஏரியா வந்து கீழ்குப்பம். மான்கள் நடமாடும்னு போட்டிருக்காங்க, ஆனால் ஒரு மானும் பார்க்கல நான். இதுதான் குரங்கு தான் இருக்குது. குரங்கு வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சின்ன சேலம். இந்த கிராமம் தான் கைஸ் சின்ன சேலம். ஐ திங்க் இது வந்து கள்ளக்குறிச்சியோட இன்னொரு ஹைவேல நினைக்கிறேன். இப்போது ஃபியூல் பிரேக் எடுக்க போகிறோம். ரைடோட செகண்ட் ஃபியூல் பிரேக்கில் இருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழ்குப்பம் பக்கத்தில் சின்ன சேலம் வந்துச்சு. சின்ன சேலத்தில் இருக்கோம். இன்னும் 50% இருக்குது. இப்போ ஒரு 408 ரூபீஸ்க்கு போட்டிருக்கோம். இப்போ இனி கொஞ்சம் தூரத்தில் நம்ம இந்த ரோட்டோடு வெளியே போயிட்டோன்னா நம்ம மாஸ்க் போயிட்டு அப்புறமா தான் இப்போ கேஸ் கண்டினியூ பண்ணுவோம் ரைடை. ரைடு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக் பெயின் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, எனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது. வேறு ரோடு டீவியேஷன் மாற்றி விட்டது அதுதான் மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, தவிர மற்றபடி இப்போதைக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே தான் தெரிய போகுது கஷ்டமாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு ரைடு. வாங்க போகலாம். நம்ம இவ்வளோ நேரம் இது வந்து கள்ளக்குறிச்சி ஹைவே நினச்சிருந்தேன். கள்ளக்குறிச்சி வந்து இந்த சின்ன சேலம் வழியாக உள்ளே போனால் தான் கள்ளக்குறிச்சி ஹைவேன்னு சொல்கிறாங்க. இது வந்து கடலூர் டு சேலம் ஜாயிண்ட் ஹைவேவாம், அப்படி சொல்லுவாங்களாம். நம்ம இந்த ரோட்டு வந்தோமா, அது கடலூர் டு சேலம் ஹைவேல இருக்கோமா. இதில் இப்போ இந்த ரோட்டில் வந்து இந்த ஹைவேல வந்து தலைவாசல்ன்ற ஒரு ஏரியா வரும். இப்போ நான் சின்ன சேலத்தில் இருக்கேன். தலைவாசல்ன்ற ஏரியா வரும். அடுத்து ஆத்தூரை ஜாயிண்ட் ஆகும். ஆத்தூர்லேருந்து நம்மளுக்கு சேலம் ஹைவே ஜாயிண்ட் ஆயிரும், சேலம் ஹைவே ஸ்டார்ட் ஆயிரும். அதான் கைஸ் நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹைவே பிடிக்க போகிறேன் கைஸ். வந்துட்டோம் கிட்ட. ஓகே, தலைவாசல். அடுத்து நம்ம சேலம் ஹைவே ஜாயிண்ட் ஆக போகிறோம். கடலூர் ஹைவேலேருந்து கியர் சேஞ்ச் பண்ண போகிறோம். கியர் சேஞ்சா, ஹைவே சேஞ்ச். இது என்ன ஹைவேவாக இருக்கும்னு தெரியல. இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் லிமிட்டட் எண்டு இதோட முடிஞ்சு, அந்த கரெக்டாக இந்த இடத்தோட முடிஞ்சு. ஐயோ, கோயம்புத்தூர் கிலோமீட்டர் எவ்வளோ போச்சுன்னு பார்க்குறேன் கைஸ். நான் பார்க்கல. இப்போ சேலம் ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம ரைடோட 7th டோலில் இருக்கோம். நம்ம இப்போ தாண்ட டோல் வந்து தலைவாசல் சேலம் ஹைவே வந்துட்டோம். இன்னும் கோயம்புத்தூருக்கு 225 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஆத்தூரை நோக்கி போயிட்டுருக்கோம் கேஸ். இந்த தலைவாசல் டோல்கேட் தாண்டி
கொஞ்சம் தூரம் ஆத்தூர் வந்தோடனே நம்ம லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். நம்ம ரைட் எடுத்தோன்னா இது காவேரி ரோட்டு வழியாக போவோம். நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஆத்தூர், ராசிபுரம், ஈரோடு ஜாயிண்ட் ஆகும். ஆத்தூர் ரோடு வழியாக தான் கைஸ் ஷார்ட்டாக காட்டுது. அதனால் நம்ம போன டைம் காவேரி வழியாக போனதுனால இந்த வாட்டி ஆத்தூர் வழியாக போக போகிறோம். கைஸ் நான் இப்போ வந்து மாஸ்க் வந்திருக்கேன் ப்ரேயருக்காக. ஆத்தூரில் தான். நம்ம வந்துட்டு 300 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7.5 hours வந்திருக்கேன். இது ஏன் இந்த 7.5 hours ஆச்சுன்றது உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ண போகிறேங்க. உள்ளே போய் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஆத்தூரில் இந்த மாஸ்க் வந்தோம்ல, இங்கேருந்து ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இப்போது நான் வந்து சங்ககிரி ரோட்டே பிடிக்க போகிறேன் கைஸ். இந்த ரூட்டில் போனோம்னா 1 hour கிட்ட எக்ஸ்ட்ரா கட்டுது கைஸ். இந்த ரூட்டு இந்த ஊர் வழியாக போனால் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும் போல் இருக்கு, இந்த ஊருக்குள்ளே போகிற ரோடு. ஆனால் அதனால சங்ககிரி, காவேரி, பவானி அந்த ரோடு வழியாக போக போகிறேன் கைஸ். நான் டிசிஷன் மாற்றிட்டேன். 2 கிலோமீட்டருக்காக எனக்கு இந்த ரூட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு கைஸ். ஊருக்குள்ளே போகிறேன் பாரு, ஏரியாவுக்குள்ளே இருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஆத்தூர் தேவையில்லாத வேலையை பண்ணிடுச்சு கைஸ். கூகுள் மாதாஜி தப்பாக கட்டிடுச்சு, தப்பான ரூட்டை கூட்டிகிட்டு வந்துடுச்சு கைஸ். மவுண்டன் வியூஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏன்னா வாழப்பாடி வந்துட்டோம்ல, வாழப்பாடி வரப்போகிறோன்னா மவுண்டன் வியூஸ்லாம் வந்துடும். ஏன்னா சேலம் வாழப்பாடி வந்து மவுண்டன் வியூ பார்த்துட்டே போகிறதுக்கு பெஸ்ட்டு ரூட். இந்த டிவைடர் மாதிரி இந்த கிரில் போட்டிருக்காங்க கைஸ். இங்கே இந்த இடம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது. ஹைவேவே யாரும் குறுக்கால வரமாட்டாங்கன்ற ஒரு ஃபீலோட நம்ம கொஞ்சம் தைரியமாக ஓட்டுற மாதிரி இருக்குது. இது யோசிச்சவங்களுக்கு என்னோடய நன்றிகள். யார் கவர்மெண்ட்டில் யோசிச்சாங்களோ சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு அவங்களுக்கு என்னோட நன்றிகள். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி, சேலம். இன்னும் 188 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வண்டி பாருங்கள், நம்ம வண்டி இன்னும் தரமாக தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நான் வந்து 70லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டுருக்கோம். இந்த பின்னாடி ஒரு மெக்கானிக் செட்லாம் இருக்குது பாருங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு சம்பவம்லாம் ஆனது ஞாபகம் வருது. அதனால தான் இங்கே நின்று வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நின்றேன். இங்கே ஒரு மெமரிஸ்க்காக தான் இங்கே நின்றேன். இப்போ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் 188 கிலோமீட்டர் 3 hours 36 minutes போயிடுவோன்னு காட்டுது. இப்போ நம்ம வாழப்பாடியில் இருக்கோம். இது எங்களோட சம்பவம். அங்கே ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கும் கைஸ் பக்கத்துலேயே. எங்கள் லெஃப்ட் சைடில் பேருக்கு தாண்டோம்ல, அது வந்து சம்பவமான ஒரு மெக்கானிக் ஷெட். இந்த ஹைவே ஃபுல்லாமே எனக்கு சம்பவமான ஹைவே தான். அது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவான சென்னை, கோயம்புத்தூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்பிரெடிக்டபிள் 500 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருப்பேன். என்னோடய vlog இருக்கும், அதை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ ட்ராஜடி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நார்த் சைட் ஆக்சிஸ் 125 பாருங்க, 46,000 கிலோமீட்டர் ஷார்ப்பாக இருக்குது. நைஸ் வியூ கைஸ். நைஸ். அம்மாப்பேட்னாலே மவுண்டைன் தான், கிட்ட வந்துடும். இன்னும் வாழப்பாடியாது தூரத்தில் வியூ, ஆனால் அம்மாப்பேட்டில் கிட்ட லெஃப்ட் சைடில் ஒரு மலை சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் வந்து நான் வந்து கத்திக்கிட்டே வந்திருப்பேன், அம்மாப்பேட் அப்படின்ட்டு. அம்மா நான் சும்மா இல்லை அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். இப்பயும் நல்லா தான் இருக்குது. அம்மாப்பேட்டுக்கு அடுத்த மாதிரி இந்த மவுண்டெயின்ஸு உடச்சி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ரைடிங். ஹைவே போக வந்துட்டு ரோடு கீழே வந்துடும். எங்கன்னா அம்மாப்பேட்டெலாம் தாண்டி வந்தோன்னா ஷிலாங்கிய நிக்கலேப்பேட்டை, ஏதோ வாயிலே வரல கைஸ், அந்த மாதிரி ஒரு ஏரியா. இங்கே நேராக கீழே வந்துட்டு யூ டர்ன் பண்ணி சிம்பிள் தான் கைஸ். நம்ம அந்த ரைட்லேருந்து வருவோம் பிரிட்ஜு கீழே. இப்போ இந்த பிரிட்ஜு கீழே யூ டர்ன் பண்ணி திருப்பி லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதே நம்ம ஹைவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே பிரிட்ஜு வந்து 1 way, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த இடம் வந்தோடனே ஏதோ வேறு ஊர் ஜாயிண்ட் ஆகுது, வேறு ஊர் சைடு போயிடுவோன்னு. வெறும் சர்வீஸ் ரோடுக்கு அந்த பக்கத்துக்கு நம்ம வரணும், அவ்வளோதான். பிரிட்ஜு மேலே 1 way, சிம்பிள். இன்னும் அந்த ஷிலாங்கிலேப்பேட்டையில் வந்தோடனே ஈரோடு வந்து 63 கிலோமீட்டர் ஆயிடுச்சு.
கைஸ் இங்கே வந்து சேலம் சிட்டிக்கு வந்துட்டோம். அந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டு சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு வர சொன்னோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா சேலம் சிட்டி. இது வந்து சேலம் சிட்டி தான். இந்த ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம ஹைவே ரூட்டு ஜாயிண்ட் ஆகணும். 3 ரூட்டு காட்டுது மேப்பில். அதில் வந்து பெஸ்ட்டு ரூட்டை நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போகணும் கைஸ். அந்த ரவுண்டானாலேருந்து சிட்டி ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹைவே ஜாயிண்ட் ஆகுது. அது எப்படிக்கா ஜாயிண்ட் ஆகணுன்றதை மட்டும் இப்போ பார்க்க போகிறேன். ஓகே, கீழே தான் போகணும். சிம்பிளாக தான் கைஸ் இருக்குது. திருப்பி சர்வீஸ் ரோடு ஓட்டிகிட்டு ஹைவே ஏறிடணும் போல் மேலே. அவ்வளோதான். உள்ளே அப்படியே மேலே ஓட்டமாக சேலம் சிட்டி தொட்டுட்டு அப்படி திருப்பி ஹைவே உள்ளே போயிடுவோம் போல். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. கைஸ் இனி நம்மளுக்கு அப்ராக்ஸாக ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்து ஏரியா எங்கள் வீடோட கோயம்புத்தூரில் இருக்கிற வீடு வரைக்கும் லொக்கேஷன் போட்டனால உங்களுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் காட்டும் 157. ஆனால் ஒரு அப்ராக்ஸாக 150 தான் இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே போகிறதுக்கு. 150 ரவுண்டு தான். ஏன்னா 7 கிலோமீட்டர் முன்னாடியே கோயம்புத்தூருக்குள்ளே அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். 140 சம்திங்லேயே போயிடுவோம். இதெல்லாம் 3 ஹவர்ஸில் போயிடுவோன்னு காட்டுது கைஸ். இப்போ 3:28 PM 6:28 PMக்கு நான் போயிடுவேன்னு காட்டுது கைஸ். லெட்ஸ் கண்டினியூ த ரைட் ஆன் ஃபோக்கஸ் மோட். கைஸ் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேலம் சிட்டியிலேருந்து சேலம் ஊருக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஹைவே வந்து ஜாயின் பண்ணோம்ல, அது வந்து NH நேஷ்னல் ஹைவே 544. அந்த ஹைவேல தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போன ஹைவே வந்து வேறு. அதுலேருந்து சேலம் சிட்டிலேருந்து இப்போ இந்த ஹைவேக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஈரோடு போகிறதுக்கு வேண்டி 9th டோல் ஆன் குமரப்பாளையம் டோல் ரோடில் இருக்கோம். சேலம் டோல் லிமிட்டட் 349 6:34. அது டெஸ்டினேஷன் டைம் அதே தான் இருக்குது. பேலன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 137 கிலோமீட்டர் பெண்டிங். சேலம் டோல் லிமிட்டடோட நேஷ்னல் ஹைவே 47 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நம்மளோட 9th டோல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டோல் பிளாஸாக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட நிறுத்திட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:55. இன்னும் நம்ம 6:30 அந்த போல் போயிடுவோன்னு சொல்லிச்சு. நம்ம இப்போ லஞ்ச் பிரேக் எடுக்கிறதுனால இப்போ எவ்வளோ லேட்டாக போகுதுன்னு தெரியல. நம்ம வண்டி அங்கே நிற்கிது. கன்னு மாதிரி வந்துட்டுருக்கு கைஸ். நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம 70லே தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் பாட்டுக்கு சீக்கிரமாக போகணும், அவசரமாக போகணும், இன்னும் ரொம்ப கிலோமீட்டர் இருக்குது அப்படிலாம் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம். ரோடு அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே ரோட்டில் தோணும்ல, இந்த ரோடு முடியவே முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும்னு தோணும்ல. நான் வளர்றேன், இருந்தாலும் நான் நினச்சதை புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன். சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் கைஸ். எப்பயுமே நம்ம சிக்கன் ரைஸ் தான் கைஸ். அதுதான் கைஸ். பயப்படாமல் கொஞ்சம் சாப்பிட முடியும். பிரியாணிலாம் வாங்கிட்டு சூடு இல்லாமல் இல்லாமல் இருக்கும். ஏதாவது சூடு இல்லை அப்படியே நல்லா இருக்குன்னு நினச்சாது சாப்பிட்றலாம் சிக்கன் ரைஸு. அதனால எப்பயுமே சிக்கன் ரைஸே வாங்கிடுவாங்க. முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்ட சிக்கன் ரைஸோட அமௌண்ட்டு 100 rupees. இப்போ நம்ம ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தேன் இந்த இடத்துல தான். அப்புறம் நம்ம வண்டி இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளம்பலாம், ஈரோடை நோக்கி போகலாம். இந்த அழகான ஹில்ஸுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ட்ராஜரிலாம் நடந்துச்சு. அழகான ட்ராஜரிலாம் இல்லை, ஒரு பயமுடுத்துகிற ட்ராஜரி தான். கரெக்டாக இந்த ஹில்ஸ் இருக்குங்களா, இந்த ஹில்ஸுக்கு கீழே அந்த இடத்துல தான். அது நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ கோயம்புத்தூர் டு சென்னையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ட்ராஜரி என்று. செம்ம அன்பிரடிக்டபுளாக இருக்கும். செக் இட் அவுட் கைஸ். எங்களுக்கு முன்னாடி பிச்சுக்குன்னு பறந்தவனுங்களாம் இப்போ 1 கிலோமீட்டராக டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் பூந்து போயிட்டுருக்கோம் ஜாலியாக. சைடில் ஃபுல்லாக பூந்து போயிட்டுருக்கோம். அவனுங்கள்லாம் பொறுமையாக வந்துட்டுருக்கானுங்க காருங்களாம். சும்மா இல்லை கைஸ், சரியாக பறக்கிறானுங்க. நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக போக வேண்டியதாகிடுச்சு. நம்மளுக்கு நம்ம புஷுன்னு நம்மளை தாண்டி போகிறானுங்க. இவனுங்களாம் இப்போ பின்னாடி வந்துட்டானுங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. கைஸ் காவேரி வந்துட்டோம். காவேரி 400 கிலோமீட்டர், கரெக்டாக 400 கிலோமீட்டரில் காவேரி வரும் கைஸ். லாஸ்ட்டு 100 கிலோமீட்டர் இருக்கும் கோயம்புத்தூருக்கு.
இப்போ நம்ம நிறுத்தி வாட்டர் பிரேக் எடுக்க போகிறோம். காவேரி எப்படி நல்லா இருக்கா? ஒருத்தர் மீன் பிடிக்க படகு ஓட்டிகிட்டு இருக்காரு, ரவுண்டு படகு. இப்படியே ஓவர் வியூ காட்டுறாங்க. காவேரி பவானி ஆறா நம்ம வண்டி இது வரைக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் அங்கே இருக்கு. இப்போ டைம் வந்து 4:55. இந்த கூகுள் மேப் வந்து நான் வந்து 7 o'clock வந்து ரீச் ஆவேன்னு காட்டியிருக்கு. இன்னும் எனக்கு 100 kilometers இருக்குது. நம்ம இப்போ காவேரி பிரிட்ஜில் தான் நின்றுருக்கோம். பவானி ஆறு காவேரி பிரிட்ஜு ஆடிக்கிட்டே இருக்கு. இதுக்குன்னு ஆடுது, அவங்களுக்கு தெரியாது. வண்டி போகும்போது பாருங்கள் ஆடுது கேஸ், பிரிட்ஜு ஆடுது. பாய் பாய் காவேரி, நான் சிபி நோக்கி செல்ல போகிறேன். பாய். மணி வந்து 5-6 ஆகுது. 400 kilometer தாண்டிட்டோம் 11 hours. ஏன்னா நிறைய பிரேக் எடுத்தோம். சும்மா ஒரு கேப்பு, சின்ன ஒரு கேப்பு, வேறு சொல்ல. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணு கேஸ். இந்த ரைடோட ஃபாஸ்டஸ்ட்டு KMs இப்போ தான் ஓட்டுறேன், கிலோமீட்டர்ஸு. எவ்வளோ நேரம் ஃபுல் த்ராட்லே கொடுக்கல. லாஸ்ட் இப்போ ஒரு 80 kilometers இருக்குது. இப்போ எனக்கு ஓட்டணும் போல இருந்துச்சுன்னு சொல்லி லைட்டாக முறுக்கிட்டு இருக்கேன். வண்டி 100 தொடுமா? 99 இருக்குது. 100 தொடாது போல இருக்கே வண்டி. 399 மாதிரி 99 நின்றுச்சு. இதுக்கு மேலே எனக்கு போகணுன்னு தோணவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ண மாதிரியே போய்க்கலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:36 ஆகுது. இன்னும் 74 kilometer காட்டுது. 1 hour 40 minutes. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல் பிளாசா. நம்ம எவ்வளோ நேரத்தில் போக முடியுது? சேஃபாக போய் பிரேக் அதிகமாக எடுத்து எல்லா இடத்துலையும் நின்று நேச்சரையும் நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி ஊட்டியில் போகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் கைஸ். இந்த விஜயமங்கலம் டோல் பிளாஸா தான் கைஸ் வித்தியாசமாக ஏதோ ரக்க மாதிரி வச்சுருக்காங்க கைஸ், ப்ளூ கலரில். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கைஸ் இந்த விஜயமங்கலம். இன்னும் கோயம்புத்தூருக்கு 61 kilometer மட்டுமே உள்ளன. ரஷ் ஹவர் கொஞ்ச நேரம் ஓட்ட போகிறேன். 55 kilometer இருக்குது இன்னும் கோயம்புத்தூருக்கு. ஐயோ ரோடு வளையுதே. 91 ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா வண்டி கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்குது கேஸ். அதனால தான் ஒரு முக்கால்வாசி தாண்டில் எவ்வளோ ஸ்பீடு போகுதோ அப்படியே போயிட்டுருக்கேன். இன்னும் 56 kilometer டு கோயம்புத்தூர். உங்கள் வழங்கும் ரஷ் ஹவர் 90 km/h. கோயம்புத்தூர் கோயிங். ஐயோ இந்த கார குறுக்கால அந்த பயமுடுத்துறாங்க. கோயம்புத்தூருக்கு 43 kilometer. இன்னும் 3 kilometerல அவினாஷி போகிறோம் கைஸ். அது ஒரு மாதிரி தான் கைஸ். எங்கள் ஊரில் எல்லாம் கேட்டாங்க அந்த பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அவினாஷி அந்த மாதிரி கைஸ். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு வந்துருந்தேன். இன்னும் ஒரு 3 kilometers நம்ம அவினாசியில் பிரேக் எடுக்க போகிறோம். வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இன்னும் கோயம்புத்தூருக்கு 36 kilometer மட்டுமே உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் மாதிரி இருக்கா. கோல்டன் ஹவர்ஸில் இன்னும் 36 hours இருக்குது பெண்டிங். கைஸ் நம்ம ஃபைனலி நம்ம கனியூர் செங்கப்பள்ளி டோல் பிளாசா வந்துட்டோம். வேறு லெவலா. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30. கரெக்டாக 12 hours வந்திருக்கோம். இன்னும் இதில் கூட்டி கழிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் ஹவர்ஸ் வேணும்னா
நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்கிறேன் கைஸ். இப்போதைக்கு நம்ம கனியூர் டோல் பிளாஸா வந்துட்டோம். செங்கப்பள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் 125 ஸ்கூட்டர்லேயே நம்ம வந்துட்டோம். என்னால் முடியுதுன்னா அது எல்லாருனாலையும் முடியும் கைஸ் கண்டிப்பாக. இதோட கோயம்புத்தூர் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம்ன்றதை நான் முடிவு வைக்கிறேன். இப்போதைக்கு டீ பிரேக் எடுக்க போகிறேன் கைஸ். டீ பிரேக் எடுத்துட்டு நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அவங்கவுங்க வீடு இந்த செங்கப்பள்ளியிலேருந்து மாறலாம். அதாவது நம்ம சென்னைக்குள்ளே வந்துட்டோம் தானே கைஸ் அர்த்தம். நம்ம தாம்பரம் வந்துட்டோம், பேரனூர் தாண்டிட்டா சென்னை தான். அதுலேருந்து ஒரு ஏரியா மாறும் கைஸ். போரூர் வந்துட்டோன்னா போரூர்லேருந்து ஒருத்தருங்க ஏரியா ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் சென்னை போரூருக்குள்ளே வந்தோன்னா கனெக்ட் தானே, அந்த மாதிரி தான் கைஸ். செங்கப்பள்ளி கனியூர் இது வந்துட்டோம். 12:30 ஹவர்ஸில் நம்ம கவர் பண்ணிட்டோம் கைஸ். நான் எங்கள் ஏரியா உக்கடம் ஜிஎம் நகர் வந்துட்டேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நான். நீங்களும் அவங்க கிலோமீட்ரு அந்த செங்கப்பள்ளி லாஸ்ட் செங்கப்பள்ளியான கனியூர்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுதான் உங்களோட டோட்டல் சென்னை டு கோயம்புத்தூர் கிலோமீட்டர்ஸ். நான் இப்போது உக்கடத்தில் இருக்கேன் கைஸ். கோயம்புத்தூர் உக்கடம் தான் ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களோட ஏரியா கனியூர் சுங்கசாவடியிலேருந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எக்ஸாக்டான சென்னை டு கோயம்புத்தூர் கிலோமீட்டர் கிடச்சிடும். நான் இப்போ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கு இன் டீட்டெயிலான பெண்டிங் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன் கைஸ்.